வெல்கம் டு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆனந்தன். மாதம் 25,000 இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்ச ரூபா மந்த்லி இன்கம் வாங்க முடியுமா? ரிட்டைர்மெண்ட்டுக்காக இப்போ இருந்தே சேவ் பண்ணணுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக பண்ணாதனால அவங்க நினைக்கிற அமௌண்ட் வாங்க முடியறதில்ல. இந்த வீடியோவில் எப்படி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மாதம் 2 லட்ச ரூபா அதுவும் டேக்ஸ் ஃப்ரீயாக அல்லது டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக வாங்குறது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Invest 25,000 a month, get 2 lakhs monthly at age 60. மாதம் 25,000 இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்ச ரூபா மாதம் வர மாதிரி பண்ண முடியுமா? 2 லட்சம் கூட பத்தாது, பின்னாடி 2 லட்சம் தேவைப்படலாம், 3 லட்சம் தேவைப்படலாம்னாலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், இது பிபிஎஃப், எஸ்ஐபி, என்பிஎஸ், எஸ்சிஎஸ்எஸ் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். கிளியராக கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், புரியும். இந்த வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரி, ரிட்டைர்மெண்ட் பிளானிங் மாஸ்டர் பிளான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பெரிய அமௌண்ட்டை உருவாக்குறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாது. அது லாங் டேர்மில் நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்க மாதிரி, அதாவது நம்ம செலவுக்கு மற்றவங்களை யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நமக்கே நல்ல இன்கம் வர மாதிரி பண்ணுறதா மெயின் எய்மே. அதுதான். சரி, அதுக்கு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணணும், ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சரி, மாதம் 25,000 2 லட்சமாக ஆகுமா எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜ் 35 வருஷம் எடுத்திருக்கோம். சரி, 30 வயசோட சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் 30 வயசில் ஜாபில் ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் செட்டில் ஆகி 30 வருஷங்கள் ஒரு எக்ஸாம்புக்காக எடுத்திருக்கோம். ஒரு 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 60 வச்சுக்கிறோம். டோட்டல் டியூரேஷன் 25 வருஷம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 25,000. கோல் 2 லட்ச ரூபா மாதம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எய்மு. ஸ்ட்ரக்சர் அப்ரோச் ரொம்ப முக்கியம். 25 வருஷம் முதலீடு. சரி, மெயினாக மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க பிளானிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஆப்ஷன். சில பேர்த்துக்கு பேங்க் டெபாசிட் தான் பிடிக்கும், எல்லா பணமே பேங்க் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட் பிடிக்குன்னா அதே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபினா அது மட்டுமே போட்டிருப்பாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் முதலீட்டை பரவலாக்கிறத விட்டுருவாங்க. அதே மாதிரி கிளியர் இன்கம் ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ வரணும்னு நினைப்பாங்க இல்லையா, மாதம் எவ்வளோ வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே யோசிக்கிறது இல்லை. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிலே பண்ணிகிட்டே போகிறது. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டே இருக்கிறது. ஸோ ஒரே இடத்துல முதலீடு பண்ணக்கூடாது. சரி, பார்ட் 1 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம மெயினாக பிபிஎஃப், எஸ்ஐபி, என்பிஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். பிகினிங்லேருந்தே நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறோம். சேஃப்டியும் க்ரோத்தும் ரெண்டுமே கேர்ஃபுல்லாக பார்க்குறோம். அதுபோக பென்ஷன் ஓரியன்டட் ஸ்கீம்னு கவர்மெண்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் ரொம்பவே குறையுது. மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் உருவாகிட்டுருக்குது. நம்ம 3 பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிபிஎஃப் மெயினாக பார்த்தா சேஃப்டிக்காகவும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கமுக்காகவும், இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. 2வது எஸ்ஐபி லாங் டேர்மில் க்ரோத்துக்காக. 3வது என்பிஎஸ் ரிட்டைர்மெண்ட் டிசிப்ளினாக பண்ணக்கூடியது. இது பேசிக்காகவே ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானு. பேலன்ஸ்டு அலாகேஷன் அப்ரோச்சாக பண்ண போகிறோம். சரி, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அலாகேஷன் பிளான் பார்த்தோம்னா, பிபிஎஃப்பில் மாதம் 8,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எஸ்ஐபியில் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்பிஎஸில் மாதம் 7,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தா 25,000 வருது. சரி, ஃபஸ்ட்டு காம்பனண்ட் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. இதில் 8,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். 25 வருஷம். 7.1% இன்ட்ரெஸ்ட்டு. கவர்மெண்ட் இன்றைக்கோட நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பிபிஎஃப்பில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஏப்ரல் 1, 2024 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடரப்போகுது. சரி, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 24 லட்சம் இருக்கும். மெச்சூரிட்டி 60 வயசு பார்த்திங்கன்னா 66 லட்சம் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. ஸ்டேபிளாக 100% சேஃபானது. ஸோ வரி இல்லாத பாதுகாப்பான முதலீடு. இது கிராஃபாக பார்த்தோம்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 24 லட்சம் இருக்கும். டோட்டலாக மெச்சூரிட்டி பார்த்தோம்னா நமக்கு 66 லட்ச ரூபா இருக்கும். ஸோ ஒரு 42 லட்ச ரூபா நமக்கு வட்டியாக மட்டுமே கிடைக்கிது இந்த கேப்பு. இந்த வட்டிக்கு 42 லட்சத்துக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. பிபிஎஃப்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதுங்க, அதை பார்த்துருங்க. சரி, 2வது காம்பனண்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இது மார்க்கெட் லிங்க்டு, பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது. மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஃபியூச்சரில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். 25 வருஷம் லாங் டேர்மில். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம். மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணோம்னா 1,70,00,000 வருது.
இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. இது மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் க்ரோத் என்ஜினே இதுதான். சரி, கிராஃபாக பார்த்தோம்னா இதில் டார்க் கலரில் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 1,70,00,000 வருது. இந்த காம்பவுண்டிங் முன்னாடி வரும்போது ஸ்லோவாக ரைஸ் ஆகாமல் தெரியும், அப்படியே ஸ்டீப்பாக ரைஸ் ஆகுது. இன்னும் போப்போ ஒன்று அதிகமாகிட்டே போகும். ஸோ டோட்டல் நமக்கு வந்து ரிட்டர்ன் மட்டுமே 1,40,00,000 ரூபா கிடைக்கிது. சரி, மூணாவது காம்பனண்ட்டு என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இது ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸ்க்காகவே கவர்மெண்ட்டாக உருவாக்கப்பட்டது. இது வந்து மாதம் ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். 10% ரிட்டர்ன் நிறைய இதில் கொடுத்துருக்கு. 10% ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். டியூரேஷன் 25 வருஷம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 லட்சம் இருக்கும். 60 வயசில் நமக்கு வந்து 93 லட்சம் ஆயிருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பெனிஃபிட்டு 80 CCDயில் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உண்டு. டோட்டலாக 2 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இதுக்கு உண்டு. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா கீழே டார்க் கலர் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 21 லட்சம். மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 93 லட்சம் கிடைக்கும். இது நல்லா மேலே போக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஸ்டீப்பாக ரைஸ் ஆகுது. நமக்கு வந்து 72 லட்சம் கெயின் இருக்குது டோட்டலாக பார்க்கும்போது. சரி, 25 வருஷம் ஜேர்னி என்னென்னு பார்த்தோம்னா 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம், 60 வயசு வரைக்கும் கணக்கு போடுறோம். கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். டைம் வந்து நிறையா வெல்த்தை க்ரியேட் பண்ணுது. நேரம் தான் செல்வத்தை உருவாக்குது. டோட்டல் வெல்த் க்ரியேட் 60 வயசில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிபிஎஃப்பில் வந்து நமக்கு வந்து 66 லட்சம் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம். எஸ்ஐபியில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 1,70,00,000 ரூபா இருக்கும். எஸ்ஐபி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதான் பாருங்கள். என்பிஎஸில் 93 லட்சம் இருக்கும். என்பிஎஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். டோட்டல் கார்பஸ் வந்து 3,30,00,000 இருக்கும். ஸோ 60 வயசில் நமக்கான சொத்து இருக்கும். இது என்ன பண்ணுறங்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் மாதிரி கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. பார்ட் 2 வந்து நிறைய பேர் பிளான் பண்ணுறதில்ல. அதாவது எப்படி அந்த கார்பஸை ரெகுலர் இன்கம்மாக மாற்றி அதையும் மேக்ஸிமம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக எந்த வீடியோ நாங்கள் கூட பார்த்ததில்லை. ஸோ வித்ராயல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் பார்ட் 2. இது வந்து நம்ம பிபிஎஃப், எஸ்டபிள்யூபி, என்பிஎஸ்ஸு, எஸ்சிஎஸ்எஸ்ஸு, பேங்க் எஃப்டி அது மாதிரி நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டி தான் முக்கியமான பார்ட்டு, அதை எடுத்து போகலாம். ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பார்ட் 2. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து வித்ராயல் ஃபேஸ். அமௌண்ட் சேவ் பண்ண நிறைய பேர் சேவ் பண்ணிடுறாங்க. ஆனால் எப்படி பிரித்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நேரோட வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம எப்படி பிளான்டாக பிபிஎஃப், எஸ்டபிள்யூபி, என்பிஎஸ்ஸு, எஸ்சிஎஸ்எஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எப்படி இன்கம் பார்க்குறோம். ஃப்யூச்சரில் 2 லட்சம் இல்லாட்டி அதிக அமௌண்ட் வேணால் கூட சடனாக ஒரு 5 லட்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ரிட்டைர்மெண்ட் 60 வயசு ஆகிடுச்சு, எல்லாம் ஒரு அமௌண்ட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அப்படி எல்லாத்தையும் எடுத்துறமா அப்படி இல்லை, எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பிபிஎஃப் வந்து ஆல்ரெடி 2 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். 15 வருஷம் ஸ்கீம் தான், 25 வருஷம் ஆகிடுச்சு. 2 எக்ஸ்டென்ஷன் 5 இயர்ஸ் இருக்கும். அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது பணம் எதுவும் போட வேண்டியதில்லை. போட்ட அமௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதே 7.1% டேக்ஸ் ஃப்ரீயாக. அதே மாதிரி எஸ்ஐபி அப்படி தான். வேணால் ஒரு 15 டேஸ் நோட்டீஸில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டா அமௌண்ட்டு நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுமாதிரி என்பிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா மினிமம் 1,000 ரூபீஸ் இருக்குது. அது போட்டு கூட மெயின்டைன் பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் என்பிஎஸ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுமாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ண அவசியம் இல்லை. நம்ம பேஸ்டாக நீட்ஸ் பொறுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடியும். சரி, டர்னிங் தி கார்பஸ் இன்டு மந்த்லி இன்கம். சரி, கார்பஸ் அமௌண்ட் ரைட்டு, மந்த்லி இன்கமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. வித்ராய்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். அதே மாதிரி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ், பல பக்கம் வருமானம் வர மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி க்ரோத்து, நமக்கு வரக்கூடிய வருமானம், சேஃப்டி எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். நம்ம போட்ட அமௌண்ட் வந்து, அதாவது நம்ம இருக்கிற அமௌண்ட்டு 3.3 கோடி இருக்குன்னா அதை வந்து அதிகமாகிட்டு தான் போகணும், அது குறையக்கூடாது. இதில் தான் மெயின். சரி, ஃபஸ்ட் இன்கம் சோர்ஸஸ் பிபிஎஃப். பிபிஎஃப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே கன்னி ஆகிட்டுருக்கும். பிபிஎஃப் வந்து வேணுங்கிற அமௌண்ட் எடுத்துக்க போகிறோம். வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ரைட், எப்படி டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்னா, நமக்கு உதாரணத்துக்கு பிபிஎஃப் அந்த எக்ஸ்டென்ஷன் பேரில் வந்து வருஷம் ஒருக்கா எடுக்க முடியும், எந்த விதமான பெனால்ட்டியும் இல்லாமல். ஸோ வருஷம் ஒருக்கா 6 லட்சம் எடுத்தோம்னா மாதம் 50,000 வந்துடுது. இந்த 50,000க்கு அல்லது 6 லட்சத்துக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ. அதே சமயம் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சரி, ரெண்டாவது சோர்ஸ் வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபியில் வந்து நமக்கு வந்து எஸ்ஐபியில் 1,70,00,000 அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வந்து சிஸ்டமிக் வித்ராயல் பிளான், எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம். அதில் வித்ரா பண்ணலாம். 1 லட்ச ரூபா ஈஸியாக வித்ரா பண்ண முடியும். ஏன்னா 1,70,00,000 வந்து மாதம் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டோம்னா 1,70,70,000 ரூபா கெயின் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் அதை வந்து குறைவாக 1 லட்ச ரூபா எடுக்கிறோம். ஸோ அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் போகும்.
ஸோ எஸ்ஐபிலேருந்து எஸ்டபிள்யூவை ஈஸியாக அமௌண்ட் எடுக்க முடியும். இதை நம்ம இன்கம் இன்ஜினை மாதம் 1 லட்சம் எடுக்கலாம். இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட். இது வந்து டேக்ஸ் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் வரும். 1.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 12% டேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மற்ற இன்கம் கம்பேர் பண்ணும்போது டேக்ஸ் குறைவாக தான் இருக்கும். அதுபோல் மீதி அமௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்மில் சஸ்டைனபிலிட்டி, லாங் டேர்மில் நமக்கு வந்து அதிக அமௌண்ட் வேணுன்னா கூட இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து 1.70ங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு 2 கோடி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ளெக்சிபிள் வித்ட்ராயல் ஆப்ஷன் இருக்குது. வேணுன்னா ஒரு தடனை ஒரு ஏதோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஒரு 5 லட்சம் வேணுன்னா இதில் வந்து தாராளமாக டக்குன்னு எடுக்க முடியும். 1 லட்சம் எடுக்க வேண்டாம், ஒரு 50 எடுத்தால் போதுன்னா எவ்வளோ எடுக்கலாம், அல்லது வேணும் போது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் கூட. எப்போ எடுத்தாலும் இன்றைக்கி ரிடம்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இருந்தால் அமௌண்ட் வந்துடும். எந்த விதமான பெனால்ட்டியும் கிடையாது. சரி, மூணாவது சோர்ஸ் வந்து என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். யூஸ்வலாக 60 இயர்ஸில் க்ளோஸ் ஆகும். ஆனால் எக்ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கலாம். இதில் வந்து டோட்டலாக 93 லட்சம் இருக்குது. இது வேணால் ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு 30 லட்சம் எடுத்து நம்ம வந்து அப்போ 60 வயசு ஆனதுனால எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிருப்போம். அதில் வந்து 30 லட்சம் டைவெர்ட் பண்ணிடலாம். ஒரு 40% வந்து ஏனோட்டில் கன்னி பண்ணணும். அது ஒரு 35 லட்சம் கன்னி பண்ணிக்கலாம் என்பிஎஸ்லேயே. ஒரு தேவைப்பட்டால் ஒரு 28 லட்சம் அந்த மாதிரி எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கலாம். ஸோ 3ஆக பிரித்து 3ஆக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது 3 விதமான சோர்ஸ்லேருந்து இன்கம் வரும். சரி, பார்ட்டியே இதை சொன்னோம். எஸ்சிஎஸ்எல் போட்டுறோம், 30 லட்சம் போட்டோம்னா இது வந்து கவர்மெண்ட் கேரண்டியோட 100% சேஃபான இன்கம் ஸ்கீம். இதில் வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2 இருக்குது. இன்றைக்கோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேட்டை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் 8.2ல் சீனியர் சிட்டி டெபாசிட்டில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஸோ மாதம் 20,500 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, ரெண்டாவது அந்த 30 லட்சம் போகவே மீதி 63 லட்சம் இருக்குது. 63 லட்சத்தில் ஒரு அமௌண்ட், உதாரணத்துக்கு மீதி விட்டது போக ஒரு 28 லட்சமோ 30 லட்சத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் எடுத்து பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுக்கலாம். அதில் ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது சேஃபானது, அது ஃப்ளெக்சிபிள். ஒரு வருஷம் மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டோம்னா தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இதெல்லாம் பார்த்தா பொதுவாக ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா 63 லட்ச ரூபா இருக்குது. அதில் வந்து 6% போட்டாவே நமக்கு வந்து 30,000 மேலே வருது. ஸோ 30,000 ஈஸியாக அதுலேருந்து இன்கம் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெடி இன்கம் வந்துடுது. சரி, டோட்டல் பண்ணி பார்ப்போம் எல்லாமே. பிபிஎஃப் வித்ட்ராயல் 50,000, எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இன்கம் வந்து 1 லட்சம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் வந்து 20,500 பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் என்பிஎஸ் அந்த மாதிரி வரக்கூடிய மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30,000 வரலாம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது மாதத்துக்கு 2 லட்ச ரூபா நமக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ 20,000 வந்து 2 லட்சம் மாதமாக வருது. சரி, டேக்ஸ் எஃபிஷியன்ட், இதுக்காக டேக்ஸ் வருமா அந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. கிளியராக பார்த்துக்குங்க. 2 லட்ச ரூபா மாதம் போது கண்டிப்பாக டேக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்கும் இருக்குது. உண்மையும் கொடுத்தான். வருமானமாக 2 லட்சம் வந்தால் கண்டிப்பாக டேக்ஸ் வரும். சரி, ஆனால் நமக்கு வந்து இதில் டேக்ஸ் பெருசாக அவ்வளோ வராது. எதுக்காக சொல்கிறோம்னா பிபிஎஃப்பில் 50,000 வருது. இதுக்கு டோட்டலாகவே டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது. எஸ்டிபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்டில் 1 லட்சம் எடுக்கிறோம். இதுக்கு வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட். டேக்ஸ் இல்லைன்னு சொல்லாட்டியும் கூட ஃபஸ்ட்டு 1.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 12% டேக்ஸ். அந்த மாதிரி மற்ற இன்கமோட டேக்ஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். மற்ற இன்கம் 50,000 இது டேக்ஸபிள் ஸ்லாபில் தான் சேரும். இருந்தாலுமே டோட்டலாகவே நமக்கு இது ஒரு 6 லட்சம் தான் வரும். இதில் பிரிஞ்சு போகிறதுனால இது எதுவுமே சேராது. இது மட்டும்தான். ஸோ 6 லட்சம் தான் வருஷத்துக்கு இருக்கிறனால நம்ம டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே தான் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ இதுக்கும் டேக்ஸ் வராது. ஸோ டேக்ஸ் பண்ண ரொம்பவே குறைக்குது. சரி, டைவர்சிஃபிகேஷன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறோம். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து மேக்ஸிமமைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டெடியாக இன்கம் தொடர்ந்து வர மாதிரி, பின்னாடி எக்ஸாஸ்ட் ஆகாமல் தொடர்ந்து வர மாதிரி தேவைப்பட்டால் அதிகமாக எடுக்கிற கூட ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஃபைனல் வெட்டிங் பார்த்திங்கன்னா 20,000 வந்து 2 லட்ச ரூபா ஈஸியாக ஆயிடுது. வந்து கேபிட்டல் முதலியாக வந்து எடுக்கவே போகிறதில்ல. அந்த 3 கோடி 30 லட்சம் சொன்னோம், அது அதிகமாகிட்டே இருக்குமோ இல்லையா, எந்த காரணம் கொண்டு குறையாது. அது மாதிரி டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் பீட்டிங், அதாவது ஃபியூச்சரில் வந்து 2 லட்சம் 10,000 2 லட்சம் வேணால் கூட ஈஸியாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக பண்ண வேண்டியது ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும். ரிட்டர்ன் அதிகமாக வேணுன்னா ஒரு சப்போஸ் 30 வயசு கூட ஸ்டார்ட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். 30 வயசுக்கு முன்னால் 20,000 போட முன்னாடி கூட மாதம் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா அது லாங் டைம். அதுக்கு வந்து 60 வயசு ஆகும்போது 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதே சமயம் டிலே ஆகிட்டால் கொஞ்சம் ரிட்டர்ன் குறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் கேட்கலாம், எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு என்ன வந்துட்டு அப்படின்னு. தப்பு இல்லை, 40 வயசுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கார்பஸ் கொஞ்சம் குறையும். ஸோ டைம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். சீக்கிரம் ஆரம்பிக்க வரைக்கும் நல்லது. இப்போ ஒரு அமௌண்ட் ஆரம்பிச்சிட்டோம், 20,000 ஆரம்பிச்சு வச்சுட்டா கூட ஒரு 5 வருஷம் கழிச்சு சம்பளம், சேலரி, மற்ற இன்கம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து எஸ்ஐபியை ஸ்டெப் அப் எஸ்ஐபி மாதிரி வருஷம் ஒரு % அதிகம் பண்ணலாம். அது புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி நல்லா இருக்குன்னு சொன்னால் அது கூட ஆரம்பிக்கலாம். 5,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு. அதுமாதிரி என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். பிபிஎஃப் வந்து மேக்ஸிமம் லிமிட்டு மாதம் 12,500 வருஷம் 1 லட்சம் வரைக்கும் அதிகம் பண்ண முடியும். ஸோ அதில் அதிகம் பண்ணும்போது நமக்கு வந்து கார்பஸ் வந்து இன்னும் நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும். ஃப்ளெக்சிபிள் வித்ட்ராயல்
இதில் வந்து நம்ம 2 லட்ச ரூபா சொன்னோம்னா கூட 2 லட்ச ரூபா தேவையில்லை, எனக்கு 1 லட்ச ரூபா போதுங்கன்னா 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதி அமௌண்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும், மீதி அமௌண்ட் சும்மா இருக்காது. லாங் டைமில் சஸ்டைனபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ குறைவாக எடுக்கும்போது பின்னாடி அதிகமாக வளரும்போது ஃபியூச்சர் நமக்கு 2 லட்சம் 3 லட்சம் வேணுன்னா கூட ஈஸியாக எடுக்க முடியும். வேண்டாம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சடனாக ஒரு 5 லட்சம் வேணும் அப்படின்னா கூட டக்குன்னு எது வேணால் எடுக்க முடியும். எமர்ஜென்சி வித்ட்ராயலுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் மத்தியானம் ரெடம்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அது 5 லட்சமாக இருந்தாலும் சரி 10 லட்சமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து எந்த மாதிரியான பெனால்ட்டியும் வராது. அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான், ஃபிக்ஸட் ரூல் கிடையாது. இது எல்லாமே அஸ்யூம் ரிட்டர்ன் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது அதிகமாக வரலாம், கொஞ்சம் குறைவாக வரலாம். மார்க்கெட் கண்டிஷன் எஸ்ஐபியில் வந்து மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மாற்றல, இந்த ஃபியூச்சரில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ குறைக்கிறக்கோ வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம நீடை பொறுத்து மாற்றிக்கணும். ஒரு இன்கம் சோர்ஸை நம்பி இருக்கக்கூடாது. மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்கும்போது நம்ம ரிஸ்க் குறையுது, அப்போ ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேலன்ஸ் அப்ரோச் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரே வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது. ஸோ லாங் டைம் டிசிப்ளின் வந்து கிரியேட் வெல்த்து. ஸோ பிளான் ஏர்லி, எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டாப் பண்ணக்கூடாது எந்த காரணம் கொண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வருஷம் இருக்க ரிவ்யூ பண்ணலாம். சப்போஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மியூச்சுவல் ஃபண்டு கூட ஆரம்பிக்கலாம். புதுசாக நல்லா இருக்குன்னா அது கூட ஆரம்பிக்கலாம். அலோகேஷனை மாற்றலாம். அதுபோல் காம்பவுண்டிங் வந்து நம்ம லாங் டைமில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுது. பொறுமை ரொம்ப முக்கியம். சரி, ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கிறது எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஸோ இப்போவே ஆரம்பிங்க, அதை வெற்றி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இப்போவே துவங்குங்க. கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரோயிங் சேனல்னால யூடியூப் நமக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.